ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு நல்ல சூப்பர் டேஸ்டில் செஞ்ச கேரளா ஸ்பெஷல் கார பழம்பொரியோட ரெசிபி தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். இது சாதாரணமாக பழம்பொரி கிடையாது, நல்ல சூப்பர் டேஸ்டில் காரத்தில் செஞ்ச பழம்பொரி தான். இதனோட ஒரு பீஸு சாப்பிட்டால் போதும், மறுபடியும் நமக்கு சாப்பிட தோணும். டீட கூட நல்ல பெர்ஃபெக்டான இதே மாதிரி ஒரு ஸ்நாக்கு வேறு இருக்காது. வெளியில் நல்ல கிறிஸ்பியானதும் உள்ளில் நல்ல சாஃப்டானதுமான ஒரு சூப்பர் டேஸ்டி ஸ்பைசி ஸ்நாக்கு தான் இந்த பழம்பொரி. 5 நிமிஷத்தில் நமக்கு இந்த பழம்பொரி சீக்கிரம் ரெடி பண்ணி எடுக்கலாம். எப்படி செய்யலாம் என்று நமக்கு பார்க்கலாம். அதுக்காக 2 நேந்திரப்பழம் நான் எடுத்திருக்கிறேன். நல்ல பழுத்த பழமாக தான் எடுக்கணும். நம்ம இது காரத்தில் தான் செய்ய போகிறேன். அதனால பழம் நல்ல பழுத்த பழமாய் இனிப்பாக இருக்கிற பழம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 2 பழத்தில் நமக்கு 12 பழம்பொரி செஞ்செடுக்கலாம். இந்த நேந்திர பழத்தை 2ஆய் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் தோல் மாற்றாமல் தான் கட் பண்ணி எடுத்திருக்கு. நம்ம பழம்பொரிக்காக கரெக்டு 12 பீஸாയിട്ട് கட் பண்ணியதுக்கு அப்புறமா தான் தோல் மாற்ற போகிறேன். அந்த மாதிரி செய்யும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி இந்த மாதிரி 12 பீஸாയിട്ട് நான் 2 பழத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. இந்த டைமில் ஸ்டவ்வில் ஒரு அடுப்பில் நான் டீ வச்சுருக்கு. அதனோட கூட இன்னொரு அடுப்பில் கடாயில் இது ஃப்ரை பண்ணுறதுக்காக எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிகிட்டே இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம 2 பழமும் 12 பீஸாയിട്ട് இதே மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கு. இனி ஒரு பவுலிலேக்கு 1/2 கப்பு மைதா சேர்க்கலாம். இதனோட கூட 3 டேபிள் ஸ்பூன் வறுத்த பச்சரிசி மாவு சேர்க்கலாம். பச்சரிசி மாவு சேர்க்கிறது நம்ம பழம்பொரி நல்ல கிறிஸ்பி ஆகிறதுக்காக தான் நம்ம அது சேர்க்கிறது. தேவையான உப்பு சேர்க்கலாம். இதிலேக்கு 1 டீஸ்பூன் சீரகம் சேர்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா 1 டீஸ்பூன் கருத்த எள்ளு சேர்க்கலாம். இப்போ நான் சேர்க்கறதில்ல. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்க்கலாம். உங்களுக்கு காரப்பழம்பொரி பிடிக்கலன்னா வரமிளகாய் தூளுக்கு பதிலாக சுகர் ஆட் பண்ணலாம். இது நல்ல காரமான வரமிளகாய் தூள் தான். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடாயும் சேர்த்திருக்கு. பேக்கிங் சோடா ஆப்ஷனல் தான், உங்கள் கையில் இருந்தால் மட்டும் நீங்கள் சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் சேர்க்க தேவையில்லை. ஆனால் பேக்கிங் சோடா சேர்க்கும்போது நம்ம பழம்பொரி நல்லா பொங்கி வரும். அதுக்காகத்தான். இப்போ தேவையான தண்ணி ஊற்றி தோசை மாவு பாகத்தில் நமக்கு கரெக்டாக இந்த மாவு ரெடி பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம மாவு ரெடி ஆகிருக்கு. நம்ம எண்ணெய் நல்லா சூடாயிட்டே இருக்குது. இனி நம்ம பழத்திൻ്റെ പീസ് இந்த மாவிலேக்கு டிப்பு பண்ணி ചൂട് എണ്ണയിലേക്ക് போட்டு நமக்கு பொரிச்செடுக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தீஞ்சு போகாமல் கரெக்டாக நம்ம பொரிச்செடுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா பொங்கி வந்துடுச்சு நம்ம பழம்பொரி. இது நம்ம பேக்கிங் சோடா போட்டதுனால தான். இப்போ இது திருப்பி போடலாம். நம்ம பழம்பொரி சீக்கிரம் வெந்து வரும். இந்த மாதிரி கரெக்ட் ஆகும்போது நமக்கு எண்ணெயில் நின்று இது மாற்றி எடுக்கலாம். இந்த மாதிரி பழத்திൻ്റെ எல்லா பீஸும் நமக்கு மாவிலேக்கு டிப்பு பண்ணி சூடு எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சூப்பர் டேஸ்ட்டிலே காரப்பழம்பொரி ரெடி ஆகிருக்கு. நம்ம அடுப்பில் வச்ச டீ கொதிக்கிற டைமுக்குள்ளே நமக்கு இந்த பழம்பொரி சீக்கிரமாக ரெடி பண்ணி எடுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் பண்ணி என்னை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.